இப்ப இருக்க நடிகைகள்லாம் பாத்தீங்கன்னா எதுவும் எலும்பு கூடு மாதிரி ஆயிட்டே இருக்காங்களே சார். ஏதுமா நடிகை சினிமாவே இல்லை, இப்போ போய் நடிகை கிடிகைங்கிறிய. ஒரு மிகப்பெரிய நடிகரை வச்சு ஒரு பெரிய கம்பெனியை வந்து ஒரு 6-7 படம் எடுத்துச்சு. ஒன்று கூட ஒரு வாரம் கூட ஓடல. ஆனால் விளம்பரத்தில் என்ன போட்டாங்கன்னா 3 காட்சிகளில் 300 கோடி ரூபாய் வச்சு போட்டு விளம்பரப்படுத்துகிறாங்க. இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் அந்த படங்கள் தான் ஓடிக்கிட்டு 2 வருஷமாக ஓடும். என்ன படம்? அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் ஒரு படம் வந்தது. நான் அந்த கல்கி எழுதின கதையாக நினச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். அங்கே போனால் அது பாகுபலியை தமிழ் எடுத்துருக்குறாங்க. சினிமாவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற இல்லாத ஒரு தொழிலை பற்றி பேசிக்கிட்டு. வெல்கம் பேக். நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் இருக்காரு. நிறைய விஷயங்கள் காரசாரமாக நம்ம கூட பேசிகிட்டு இருக்காரு. சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி இப்போ இது நம்ம ஆளுன்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சார் கூட நடிச்சிருப்பாரு. அந்த படம் கூட வந்து ஆரம்பத்தில் இவர் ஒரு மாதிரி ஆன்டி பிராமின் மாதிரிலாம் சில விஷயங்கள் ஆரம்ப படங்களில் வந்து ஒரு கிழக்க போகிற ரயிலில் கிளைமேக்ஸ் சீன் வரும். அந்த கிராமத்தில் மழை கடுமையாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும். 5 நாள் விடாமல் பெய்யுது. வானிலை அறிக்கை வந்து இப்போதைக்கு நிற்கிற மாதிரி தெரியல. எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வெள்ளம் இந்த மழை இன்னும் நீடிச்சதுன்னா ஊரே முழுகி போகும் அப்படிங்கிற அளவுக்கு பயம் வந்துடும். இதை எப்படி நிறுத்துறதுன்னும் போது ஒரு சாமியார் சொல்லுவார், இந்த மாதிரியான அங்கலட்சணம் உள்ள ஒரு கன்னி பெண், கல்யாணம் ஆகாத ஒரு பெண் நிர்வாணமாக கிராமம் பூரா நடந்து வந்தான்னா இது நிற்கும், அதுதான் ஒரே வழி அப்படின்னும் போது உடனே ஊர் பஞ்சாயத்து கூடி எல்லா பெண்களையும் கூட்டு வர சொல்லுவாங்க. அப்போ அந்த ஊர் கோயில் குருக்கள் பிராமின் நல்ல காலட்டி நம்ம பொண்ணை ஊருக்கு அமிச்சிட்டோம் அப்படின்னு. அதே மாதிரி கிழக்கு இது சிவப்பு ரோஜாக்களில் ஒரு ஆன்டி பிராமன் இது வரும். தினமணிக்கு எதிர் விமர்சனமும் எழுதிச்சு, ஏன் உங்களுக்கு பிராமணர்கள் மீது இவ்வளவு வெறுப்புன்னு. ஏன் அது அந்த மாதிரி அவருடைய ஆரம்ப கால படங்களில் வந்து ஆன்டி பிராமின் இதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்க. இது நம்ம ஆள் படத்தில் வந்து பிராமணர்களை உயர்த்தி தான் காட்டினார். ஆனால் அதுவே வந்து கொஞ்சம் பிராமணர்களுக்கு இது பண்ண முடியல, அவங்களால தாக்கியும் பேச முடியல. ஏன்னா அதுக்கு வசனம் பாலகுமாரன் போட்டார். ஏன்னா வசனம் எழுதணும் பிராமின் பேசாமல் விட்டார். கலைஞர் அந்த படத்தை பெருசாக ரசித்தார், அதுக்கு விழாவெல்லாம் எடுத்தார். அது மாதிரி சமூக அக்கறை உள்ள படங்கள்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சினிமாவுக்கு எதுக்கு போகிறோம், மன கவலைகளை மறந்து சந்தோஷமாக இருந்துட்டு வரணுங்கிறதுக்காக போகிறோம். அதை பூரா அவருடைய படங்கள். ஆமாம் சார். பவுனு தான் ருத்ரா நான் ரொம்ப ரசிச்சு எங்கள் வயசு போய் நாளை வா, எங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி இருந்த படமே அந்த இன்று போய் நாளாவே தான். நாங்கள் படிக்கும்போது என்னென்ன கூத்தடிச்சோமோ அது பூரா அந்த படத்தில் காட்டினாங்க. எதிர் வீட்டில் ஒரு பொண்ணு இருந்தால் என்னென்ன அட்டகாசம் அவளை கவர்றதுக்காக என்னென்ன பண்ணுவோமோ அத்தனை இந்த படத்தில் காட்டினார். இன்றைக்கும் எங்களை வச்சு எடுத்த மாதிரி படமாக தான் நான் அதை பார்ப்பேன். அதே மாதிரி ஒரு கை ஓசை படத்தில் அவர் ஆரம்பத்தில் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக சில முயற்சிகள் பண்ணுவார். அது சாவரத்துக்கு போகிற ஒரு கதாநாயகனை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு காமெடியாக எடுத்துருப்பார். அது மாதிரி காமெடின்னு எடுத்து கொஞ்சம் த்ரில்லர்னு எடுத்திங்கன்னாக்கா விடியும் வரை காத்திரு பயங்கரமான ஒரு சைக்கோ கில்லராக வருவார். கொண்டாட்டி எப்படி கொல்றதுங்கிறது பல்வேறு வகையான பிளான் பண்ணுவார். ஐயோ, அதெல்லாம் பார்த்தா அவ்வளோதான். அதில் கராத்தே மணி வந்து தான் துப்பறி ஹீரோராக வந்து மாட்டி விட பார்ப்பார், அவர் பிடிப்பார். அது கொலகாரனாக வருவார் அந்த படத்தில். அதே மாதிரி கைதியின் டைரி ஒரு வித்தியாசமான படம், அரசியல் எல்லாமே சேர்த்து எடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி படம், அது மாதிரி சில படங்கள் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம வந்து சமூக அக்கறை உள்ள படங்கள் நம்ம. ஏன் சார், இப்போது எங்கச்சின் ராசுன்னு ஒரு படம் வந்திருக்கும். எது எங்கச்சின் ராசு? அதில் வந்து அவரோட அம்மா கேரக்டரில் ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. அவங்க கூட இவரோட டெத்துக்கு அழுதுகிட்டே வந்திருப்பாங்க. எனக்கு அவங்க பேர் CR சரஸ்வதி அம்மா. அவங்க வந்து பாக்கியராஜோட சாவுக்கு வந்து அழுத மாதிரியே வந்திருப்பாங்க. அப்போது அந்த படம் வரும்போதே அவங்க ஒரு மிடில் ஏஜ் விமன் தான்.
அதே மாதிரி பாக்யராஜ் சாரோட சாவுக்கு வந்து கேஆர் விஜய் அம்மாவும் வந்திருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து நல்லா ஒரு பப்ளியான ஒரு நடிகைகள், நல்லா இருக்காங்க. கடவுள் புண்ணியத்துல நல்லா தான் இருக்கிறாங்க. இப்ப இருக்க நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா, எதுவும் எலும்பு கூடு மாரி ஆயிட்டே இருக்காங்களே சார். ஏதுமா நடிகை சினிமாவே இல்லை, இப்போ போய் நடிகை கிடிகைங்கிற எங்கே இருக்குது சினிமா? தெருவுக்கு 2 தியேட்டர் இருந்தது, இப்போ எங்கே இருக்குது தியேட்டரு? அண்ணா சாலையில் அண்ணா சாலைக்கு எதிர்த்து அப்படி எல்ஃபின்ஸ்டன் தியேட்டர் ஆரம்பிக்கும். அப்படியே வரிசையாக சினிமா கொட்டாயாக வச்சுக்கிட்டு தீநகர் வரலும் போனீங்கன்னா 40 சினிமா கொட்டாயம் இருக்குது. இன்றைக்கி என்னடா இருக்குதுன்னா, கேசினோ தியேட்டர் இருக்குது, 3 நேரம் ஆமாம் இன்னும் இருக்குது, 3 ஷோ போடுறாங்க. அடுத்து அப்படியே தேவி தியேட்டர் இருக்குது, 3 ஷோ போடுறாங்க, 2 தியேட்டர் தான். இது ஈகா தியேட்டர்லாம் இருக்கே, எல்லாம் அதெல்லாம் மால் ஆயிடுச்சுமா. மாலுக்குள்ளார ஒரு தியேட்டர் வச்சுருக்காங்க. அபிராமி மால் ஆயிடுச்சு, உள்ள ஒரு தியேட்டர் வச்சுருக்காங்க. எப்படி தேட்டரிங்க பாருங்க. மவுண்ட் ரோட்டில் சொல்லிட்டு இருக்க, உடனே ஈகாவுக்கு போகிறீங்க, ஊருக்குள்ளார தியேட்டர் இல்லை. சினிமா போயிடுச்சு, சினிமா அழிஞ்சிருச்சு. ஏன் வந்து நடிகைகள்லாம் இவ்வளோ ஒல்லியா எலும்பு கூடு மாதிரி இருக்காங்க சார்? வேலை இல்லை, சோத்துக்கு அப்படி இல்லையே, நல்லா செழிப்பா இருக்காங்க, திடீர்னு ஏதோ இன்ஜெக்ஷன் பண்ணி ஒல்லியாயிடுறாங்க. காலத்தில் தமிழ் படங்களில் வந்து கதாநாயகியா வரணும்னா கொஞ்சம் உடம்பு பூசணும், ஆமா, அப்போதான் பார்ப்பாங்க, அங்க லட்சணத்தோட நல்லா இருக்கணும். அதனால தான் ஹேமா மாலினி போடுறவர்களுக்கு வந்து தமிழ் படத்தில் வாய்ப்பே கிடைக்கல. அந்த பொண்ணு விழுன்னு இருந்தது, ஃபீச்சர்ஸும் இல்லை. ஹிந்தியில் போய் பூந்து விளையாடுச்சு. தமிழ் அந்த பொண்ணுக்கு சான்ஸே கொடுக்கல யாரும். தமிழ் ஃபீச்சரே இல்லையே சார். அது நம்ம ஊருக்கு கொஞ்சம் உடம்பு பிடிச்சா அப்படி இருக்கணும். நம்ம ஊருக்கு ஸ்ரீபிரியா தான் சரியாக இருந்தாங்க, அவங்க அழகு. அது மாதிரி அந்த உடம்பு நமக்கு வேணும். அந்த மாதிரி நம்ம ஆந்திரா கர்நாடகா நம்ம தெற்கு பகுதியே அந்த மாதிரி தான் நம்ம இருந்தோம். அது மாதிரி நமக்கு நம்முடைய சாய்ஸ் இந்த மாதிரி. இப்போது சார்ல்ஸ் பிரான்சன் ஒரு ஆக்டர், ஹாலிவுட் ஆக்டர், நம்ம ஊரில் லைட் பாயாக கூட வச்சுக்க மாட்டாங்க. ஏன்? முகம் கரடு முன்னடாக இருக்கும், ரக்கடாக இருப்பாரா? ரக்கட், பட் ரொம்ப டாப் ஸ்டார், ஹாலிவுட் ஸ்டார் வந்து அழகான முகம்னு எடுத்தீங்கன்னாக்கா ராபர்ட் டெய்லர் ஒருத்தர் தான். மற்றவெல்லாம் மனுஷ மாதிரியே இருக்க மாட்டான். கிளார்க் கேபிள் கிங் ஆஃப் ஹாலிவுட்னு பேர். நம்ம ஊரில் எக்ஸ்ட்ராவாக கூட போட மாட்டாங்க. அதெல்லாம் அந்தந்த ஊருக்கான இது. அவங்க வந்து ஆளை பார்ப்பாங்க, அந்த ஸ்டைலை பார்ப்பாங்க, அவ்வளோதான். அதனால் ஒரு சினிமாவில் நடிக்கிறதுக்கான லட்சணங்கள் வேறு. ஏன் சார், இப்போ ஒரே ஒரு சந்தேகம். இப்போ இந்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு உடம்பை ரொம்ப அதாவது அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ரொம்ப ஒல்லியாக இருந்தால் வயசு கம்மியாக தெரியுன்றாங்க. ஆனால் ஓவர் ஒல்லியாக போய் அந்த எலும்புக்கூடு தோற்றம் மாதிரி வருது. இதெல்லாம் சைடு எஃபெக்ட் இருக்காது? அது ஸ்ரீபிரியா ஃபீல்டு விட்டு போனதுக்கு காரணம் அதுதானே. இழைக்கிறேன்னு சொல்லி இழைச்சி போய் ஓவராக இழைச்சி போய் காணாமல் போயிட்டாங்க. கேஆர் விஜய் அப்படி தானே பண்ணாங்க. இழைக்கிறேன்னு சொல்லிட்டு இழைக்க போய் ஷூட்டிங்கில் வந்து மயக்கடிச்சு கொடுத்துட்டாங்க. அப்புறம் தான் சொன்னாங்க, கொஞ்சமாக சாப்பிட்ற வழியை பாரு. அப்புறம் தான் அது சரியாச்சு இந்த பொண்ணு. இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்கள். அது அந்த காலத்தில் அப்படி இருந்தது. இன்றைக்கி சினிமாவே இல்லைன்னு போது இப்போல்லாம் அதை பேசுறது அர்த்தம். ஓகே, கடைசியாக ஒரு கேள்வி. இப்போ சினிமாவில் ஒரு பெண்கள் வந்து கடைசி வரைக்கும் ஒரு ட்ரீம் குவீன் மாதிரி இருக்கணும்னா, அட்லீஸ்ட் ஒரு 5-6 வருஷத்துக்காவது அவங்க இருக்கணும்னா என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும்? முதல்ல சினிமா எடுக்கணும். எடுக்கிறத பாருங்கள். அதுக்கு பிறகு 5 வருஷம் சினிமா இருக்குதான்னு பார்ப்போம், அப்புறம் பார்ப்போம். சினிமாவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற இல்லாத ஒரு தொழிலை பற்றி பேசிக்கிட்டு என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? எங்கே இருக்குதுமா சொல்லுங்கம்மா. மவுண்ட் ரோட்டில் சினிமா தியேட்டரே இல்லைன்னு ஈகா இருக்குதே சார். ஏன் சொல்கிறதானே, செங்கல்பட்டில் அந்த தியேட்டர் இருக்குது சார். சொல்கிறோம், ராக்கி தியேட்டர் இருக்குது அம்பத்தூரில் இருக்குது, அவ்வளோதான். எத்தனை தியேட்டர் இருந்தது? இப்போ 100 சாமின்னு ஒரு படம் வந்திருக்கேன், நல்லா தானே இருக்குது. அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. யாருக்கு தெரியும்? எனக்கு சினிமா ஒன்று வந்திருக்குது எப்படி தெரியணும்? ஒரு வார பத்திரிக்கை வாங்குறாரு, அதில் விமர்சனம் போட்டிருக்கோம். ஸோ இந்த படம் வந்திருக்குதுன்னு. ஏமா படங்கள் சரியாக போகலைங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய நடிகரை வச்சு ஒரு பெரிய கம்பெனியை வந்து ஒரு 6-7 படம் எடுத்துச்சு. ஒன்று கூட ஒரு வாரம் கூட ஓடல. ஆனால் விளம்பரத்தில் என்ன போட்டாங்கன்னா 3 காட்சிகளில் 300 கோடி ரூபாய் வச்சுலாம் போட்டு விளம்பரப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் அந்த படங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. 2 வருஷமாக ஓடுது. என்ன படம்? அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அதுக்கப்புறம் என்ன ஒத்திக்கிறதுக்கு வருவாங்க. அந்த படங்கள் திருப்பி ஞாயிற்றுக்கிழமையில் போடுறாங்க. அவ்வளோ பெரிய நஷ்டம். 2 வருஷமாக விடாமல் ஞாயிற்றுக்கிழமையில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னும் நஷ்டத்தை ஈடுகட்ட முடியல. அதுதான் இன்றைக்கி சினிமா.
நீ எங்கே இருக்குது சினிமா? சினிமா இருந்தால பேசுறது எல்லாமே சீரியல் வந்ததுக்கு பிறகு யாரும் இப்போ சினிமா பார்க்கறது இல்லைம்மா. அதான் உண்மை. வீட்டில் வந்து சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாக்கா, இல்லை இல்லை இன்றைக்கி அந்த சீரியலில் அந்த டேர்னிங் பாயிண்ட் வருது, அதை பார்க்கணும், இன்றைக்கி வேணா இன்னொரு நாள் போகலாங்க. நான் சினிமா பார்க்குறத வந்து கடைசியாக நான் பார்த்த படம் வந்து கேப்டன் மில்லர், நல்ல படம். அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் ஒரு படம் வந்தது. நான் அந்த கல்கி எழுதின கதையாக நினச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். அங்கே போனால் அது பாகுபலியை தமிழில் எடுத்துக்கிறாங்க. அந்த பொன்னியின் செல்வன் அந்த கல்கி எழுதின கதைகளுடைய கேரக்டர் பேரெல்லாம் வச்சு பாகுபலியை எடுத்திருக்காங்க. நான் கல்கி எழுதின கதை நினச்சி நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் சொன்னேன், அப்பா இனிமேல் இந்த பக்கம் வரலடாப்பா. பாகம் 2 எடுத்தாங்க, ஈக்காக்கா பார்க்க நீ படுத்த. அதான் எது எப்படியோ சார், இப்போ கவர்ச்சி தூக்கலாக இருக்குது, அதனால இண்டஸ்ட்ரி கொஞ்சம் தப்பிச்சுக்கும். கவர்ச்சி தூக்கலாக இருந்து யார் அதப்பா இன்னைக்கு வந்து இப்போ சீரியல் வந்ததுக்கு பிறகு சினிமா வந்து உங்கள் மாதிரி கொஞ்சம் சீனியர் ஆளுங்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் கூட சினிமா தெரியுமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்கு. முடிஞ்சு போச்சுமா, முடிஞ்சு போச்சு சகாப்தம். அது சினிமாங்கிறது ஒரு காலம். ஆனால் என்னை போல் சினிமாவையே வாழ்க்கையோடு சேர்ந்து இருந்தது, எங்களுடைய வாழ்க்கையோடு சேர்ந்து இருந்தது. ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா மேட்னி ஷோவிலே நம்ம பார்க்கலன்னா மான மரியாதையெல்லாம் போடும். ஐயோ பார்க்கலையா அப்படிமா, அப்படியே நமக்கு நெஞ்சு அடைச்சிக்கும். ஐயோ ஏதோ மிஸ் பண்ணிட்ட போட்டிருக்கேன். அந்த மாதிரி வாழ்ந்தவங்க நாங்கள். ஒரு நடிகர் வந்தாருன்னா அவன் ஸ்டைலில் அந்த காதலிக்க நேரமில்லை படம் வந்ததுமா, அன்னைக்கு வந்து ஏறத்தாழ ஒரு 75% தமிழ்நாட்டு மக்கள் நாகேஷ் மாதிரி இமிட்டேட் பண்ண ஆரம்பித்தாங்க, நாகேஷ் மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு அவர் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணார். இன்றைக்கி அந்த படமெல்லாம் இன்றைக்கி அதெல்லாம் சீரியலில் நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சீரியலை பொறுத்தவரைக்கும் பிரச்சனையே இல்லை, ஒரே கதை தான், கள்ள உறவுகள், அப்புறம் பிரச்சனையே கிடையாது. கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அதாவது இப்போ ஒரு சீரியல் ஒன்று பார்க்குறேன், காட்டுக்குள்ளார அந்த கதாநாயகியும் அந்த இன்னொருத்தரும் சிக்கிக்கிறாங்க. அவங்கள வில்லன் துரத்துறான். வில்லன் துரத்தும் போது அந்த காட்டுக்குள்ளார ஓடுறாங்க. அவர் 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 எடுக்கிற வழக்கம் அந்த சீரியல் டைரக்டர் எப்படி எடுப்பாருன்னா, நான் சொன்னேன், அந்த எங்கள் வேலைக்காரர் கூட பார்த்துக்கிட்டு, என்ன சாரா என்ன ஆகும்னாரு. இவர் இந்த டைரக்டர் எடுக்கிற ஸ்டைல் எப்படி இருக்கும்னா, காட்டுக்குள்ளார ஓடுவாங்க தப்பிக்கிறதுக்காக. காட்டுக்குள்ளார ஓடி தப்பிச்சிடுவாங்க நம்ம நினச்சோம்னா அங்கே ஒரு புலி இருக்கும். அந்த புலி இவங்களை துரத்தும். உடனே இவங்க வந்து புலிக்கிட்டு இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடும்போது வழியில் ஒரு குகை வரும். அந்த குகைக்குள்ளார ஓடுவாங்க. அந்த குகையில் போய் தப்பிச்சிக்கலான்னு பார்த்தாக்கா அங்கே ஒரு மலைப்பாம்பு இருக்கும். அந்த மலைப்பாம்புக்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு சொல்லி அப்படியே ஓடினாக்கா குகைக்கு பின்பக்கம் ஒரு சின்ன பொந்து இருக்கும். அது வழியாக வெளியில் குதிப்பாங்க. குதிச்சா அங்கே ஒரு நீர்வீழ்ச்சி. அந்த நீர்வீழ்ச்சியில் விழுந்து அடிச்சுக்கிட்டு வருவாங்க. வைகை ஆற்றுல கொண்டு போய் சேர்த்துடும். வைகையில் வந்து வெள்ளம் ஓடும். அப்படியே அடிச்சுக்கிட்டு வந்து மதுரைக்கு வந்து, இது எங்கே தான் எண்டு, மதுரைக்கு வந்தாக்கா கரை ஒதுக்குவாங்க. கரை ஒதுக்கும் போது அங்கே ஒரு ஆட்டோ இருக்கும். அந்த ஆட்டோவில் அவங்க ஏறுவாங்க. போகிற வழியில் ஆட்டோ டயர் பஞ்சர் ஆகிடும். டயர் பஞ்சர் ஆனவுடனே அவர் வந்து ஒரு சைக்கிள் ரிக்ஷாவில் ஏற்றுவார். போகிற வழியில் சைக்கிள் ரிக்ஷாவை ஓட்டுறவருக்கு வந்து பிபி ஏறி அவர் மயக்கடிச்சு விழுந்துருவார். விழுந்த உடனே இவங்க இறங்கி நடந்து போய் வீட்டுக்கு போய் சேருவாங்க. போனால் வீடு பூட்டி இருக்கும். என்னன்னா எல்லாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் அது ஊரில் இருந்த வெள்ளம் இல்லாமல் ஒரு புது இல்லைன்னு அறிமுகப்படுத்துவார். இந்த சீனெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும். அது என்னன்னா அந்த அந்த சின்ன பொண்ணை வந்து கடத்தினது யாருன்னு அந்த பொண்ணு சொல்லணும், அவ்வளோதான் சீனு. ஆனால் எப்படி வளர்த்துறானுங்க இந்த சீனை ஓட்டுறதுக்கு இவ்வளோ நாள் பண்ணுவார். அதனால் அவசரப்படாத, எப்போ வேணாலும் நீ இந்த சீரியலை நிறுத்திட்டு எப்போ வேணாலும் ஆரம்பிச்சு பார்த்துக்கலாம் தான் சீரியல். இதுதான் சீரியலை பற்றி சுருக்கமாக சூப்பராக சொல்லிட்டாரு சார். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம ஜெம் டிவி நேயர்களுக்காக ரொம்ப யதார்த்தமான முறையில் கள்ளங்கவனம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க சார். மிக்க மகிழ்ச்சி. வேற ஒரு பதிவில் சந்திக்கிறோம்.